அது கண்ட ஆசையும் மனசுல நினைச்சிட்டு போகாத. எட்டி மிதிச்சேன்னு வையே, அப்புறம் காலத்துக்கு ஒன்றும் முடியாது சொல்லிட்டேன். டேய் படுபாவி, உனக்கு பகல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுன்னு மற்றவனுக்கு மொத்தமாக காலி பண்ண நினைக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒழுங்கா ஓடிடு. நான் வேணா போய் பால் சொம்பு எடுத்துட்டு வரவா? எப்படியும் நீ தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த புள்ள சிகரெட்டை தான் எடுத்துட்டு வரும். கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இரேண்டா, தொணன்னுட்டு. சில நொடிகள் வர்ணன் அங்கிருந்த கயிற்று கட்டிலில் அமர்ந்து ஏதோ யோசனையில் உழன்று கொண்டிருந்தான். அவன் தோள்பட்டையில் கை வைத்த சுப்புவோ ஓடுவதற்கு ஏதுவாக நின்று கொண்டே சொன்னான். மாப்பிள, எதுவும் டவுட் இருந்தா கேளு மாப்பிள. நான் வேணா நண்பனுங்கிற முறையில் சொல்லி அனுப்புகிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. ஆனால் எதுவும் தெரியாமல் போய் சொதப்பிடாதுடா, அப்புறம் ஆணினத்துக்கே கேவலம். ஒட்டிங்க என வர்ணன் எழ ஓடியே விட்டான் சுப்பு, 4 எட்டுக்களாய் வைத்து. ஹாலில் காத்திருந்த தவசி அம்மாள் வீட்டுக்கு வந்த வர்ணனிடம் மேலே அறைக்கு போகுமாறு சொல்லி போய்விட மற்றவர்கள் எல்லோரும் தங்களது அறையில் அடைந்து கிடந்தார்கள்.